கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். විශ්වාසය ප්‍රේමතරණය සුභපතල පිළිගන්න. இந்த நாளிலே ஒரு வசனம் பார்க்க போறோம். මේ දවසත් අපි වචනයක් நீங்கள் බලමු. உபாகமம் 3வது அதிகாரம் දිවිත කතාව 3 වෙනි පරිච්ඡේදයේ 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா 24 වෙනි වචනේ බලවනම් பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளும் உம்முடைய வல்லமைகளும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. අහෝ ස්වාමියෝ දෙවියන් වහන්සේ, ඔබගේ උතුම්කමද බලවත් හස්තයද ඔබගේ මෙහිකරුවාට පෙන්වන්නට ඔබ පටන්ගත් සේක. මක්නිසාද ඔබගේ ක්‍රියාවලද ඔබගේ බල පරාක්‍රමයේද හැටියට කරන්නට පුළුවන් වෙන මොන දෙවි කෙනෙක් ස්වර්ගයෙහි පොළොවේහිද ඇද්ද? இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய கரம் எப்படின்னா வல்லமை உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේගේ අස්තය කොහොමද නම් උතුම් දේවල් කරන්නව அவருடைய අස්තයක්. கரம் வல்லமையான கரமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ හස්තය ඇවිල්ලා උතුම් දේ කරන්නව අස්තයක්. அந்த கரத்தினால நம்மளுக்கு எதையும் செய்ய முடியும். ඒ හස්තය තුළ කුමන දේ වුණත් කරන්න පුළුවන්. அதாவது பிசாசுகள், அந்த வல்லமை உள்ள கரத்தை கொண்டு நீங்க பிசாசுகளை துரத்தும் போது பிசாசுகள் அலறி ஓடும். ඒ උතුම් මේ අස්තය තුළ ඔයාලා යක්ෂයන් වෙනුවෙන් යාඥා කරා නම් එයාලා දුවලයයි. வியாதியோட இருக்கிறீங்களா? රෝගී තුළ සිටිනවද? உங்களோட வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்க. වහන්සේගේ උතුම් වූ අස්තය බැසෙන්න ඕනි කියලා යාඥා කරන්න. அந்த வியாதிகள் அந்த நிமிடமே குணமாகிறதா இருக்கிறது. ඒ වෙලේ මේ රෝගය තුලින් සුවයක් ලැබේ. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் என்னெல்லாம் நடத்தி இருக்கிறது. මොතක් සිතලා බලන්න උන්වහන්සේගේ අස්තය තුළ මොන මොන කාර්යයන් පුදුම දේවල් සිදු වුණාද? நீங்க பாருங்க, கர்த்தருடைய கரத்தை நோக்கி தேவ ஜனங்கள் பார்க்கும் போது උන්වහන්සේගේ හස්තය ගැන දේව ජනතාව බලන විට கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போற நேரம் அவங்களுக்கு சாப்பாடு யார கர்த்தர் கொடுத்தாரு? ඊශ්‍රායෙල් ජනතාව කාන්තාරය තුළ ගමන් කරද්දී එයාලට ආහාරය සැපයූ කවුද? அவருடைய வல்லமை உள்ள கரத்தை பார்த்தாங்க, அவங்க போஷிக்கப்பட்டாங்க. උන්වහන්සේගේ උතුම් වූ හස්තය දෙස බැලුවා, එයාලා පෝෂණය කරනු ලැබුවා. அதனால இன்னைக்கு அவருடைய வல்லமை ஒரு இடத்துல அவருடைய வல்லமை வெளிப்படணும் அப்படின்னா යම් කිසි ස්ථානයක උන්වහන්සේගේ ඒ උතුම්කම එළිදරව් වෙන්න ஒரு නම් மாற்றம் வரணும் அப்படின்னா වෙනසක් ඇති වෙන්න அவருடைய ඕනේ නම් வல்லமை உள்ள கரத்தை நோக்கி பாருங்க. උන්වහන්සේගේ උතුම් වූ හස්තය දෙස බලන්න. என் வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நான் ஜெபித்து இருக்கிறேன். සහෝදරගේ ජීවිතයේ ගොඩක් වතාවන් තුළ යාඥා කළා உங்களோட තිබෙනවා. வல்லமை உள்ள கரத்தினால இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது පියාණෙනිය වහන්සේගේ උතුම් වූ හස්තය තුළින් මේ දේ කරන්න කියන විට எங்களால சில நேரம் அந்த காரியத்தை செய்ய முடியாது. අප තුළින් ඒ දේවල් කරන්න බෑ. ஆனா அவருடைய வல்லமை உள்ள கரம் அதை செய்து முடித்திருக்கிறது. නමුත් උන්වහන්සේගේ උතුම් වූ හස්තය තුළින් ඒ දේ කළ අවසන් அந்த කරයි. கரத்துக்கு விரோதமா எதுவுமே நிற்க முடியாது. ඒ හස්තයට විරුද්ධව කිසිවක් විරුද්ධව තිබෙන්න அதனால බෑ. அந்த வல்லமை உள்ள கரத்தை நோக்கி பாருங்க. ඒ උතුම් හස්තය දෙස හොයලා அது බලන්න. உங்களுக்கான வல்லமையான காரியங்களை செய்து அற்புதத்தை காணப்படும். ඔයාලා වෙනුවෙන් ඒ උතුම් දේවල් කළා ඒ ආස්කම් දකින්න ஒப்பு සලස්වයි. கொடுப்பீங்களா? கெட்ட கருணை. நீங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමන්ත அந்த පියාණෙනි. கரம் வல்லமை நிறைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ඒ අස්තය උතුම්ව තිබෙනවා කියලා අපි බැලුවා. என் வாழ்க்கையில ஒரு பெரிதான வல்லமையை நான் பார்க்கணும்னு யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்களோ මාගේ ජීවිතයේත් ඒ මහත් උතුම් දෙයක් බලන්න ඕනේ කියලා බලාපොරොත්තුවෙන් කවුරු அந்த සිටිනවද? உமது வல்லமை உள்ள கரம் அவங்க வாழ்க்கையில கிரிய செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ඔබ වහන්සේගේ උතුම්කම මේ දරුවන්ගේ ජීවිතේ ක්‍රියාවන පිණිස நீங்கள் அப்படியே ஆசீர்வதிங்க. ඔබ වහන්සේ පරිදි ආශිර්වාද இயேசு කරන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණෙනි. Amen. Amen. God bless you. God bless you.